ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் மந்த் என்ன கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் நான் ஒரு கோல்ட் காயினும் அப்புறம் ஒரு இயரிங்கும் வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கோல்ட் இயரிங் தான். இது வந்து 3.3 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரமில் இருக்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து 6700 சம்திங் இருந்துச்சு. ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 17% போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வேஸ்டேஜ்க்காகவே அரௌண்ட் வந்து ஒரு 3.5K வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன் டோட்டல் வந்து இந்த இயரிங்ஸ் வந்து நான் 27Kக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து இந்த கோல்ட் காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகர் பிரான்ச்சில் தான் வந்து நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து 8 கிராம் காயினு. இது எப்போ பர்ச்சேஸ் பண்ணோன்னா லாஸ்ட் மந்த் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அந்த டைமில் சரி வாங்கி வைப்போம், யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ்க்காக இது வாங்கினோம். அப்போ நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணப்போ கோல்டு ரேட் வந்து 1 கிராம் வந்து 6300. ஸோ இன் டோட்டல் வந்து கோல்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது 2% வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, ப்ளஸ் வந்து 3% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 51K வந்து பே பண்ணியிருப்போம். என்ன கேட்டால் எது வந்து பெஸ்ட்டு ஐடியா டு பர்ச்சேஸ் கோல்டு அப்படின்னு கேட்டால் காயினை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காயினை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ஒரு பொருளாக எடுக்கும்போது அதுக்கு வந்து சின்ன பொருளாக இருக்குது அப்படிங்கும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ வந்து கையில் இருந்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி உங்களுக்கே தோணும். நான் வந்து நிறைய இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற போதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த கோல்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா 8 கிராம்ஸ் காயின் வாங்கியிருக்கேன். அதோட மேக்கிங் சார்ஜு அது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 5% தான் வந்துச்சு. பட் இந்த இயரிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு 17% கிட்ட மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போட்டு அடிஷ்னல் அமௌண்ட் பே பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்படியெல்லாம் கோல்ட் சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. சிறுக சிறுக சேர்த்தா தான் நமக்கு பிற்காலத்தில் ஏதாச்சும் அவசரத்துக்கு கண்டிப்பாக கோல்டு உதவும். ஸோ இந்த கோல்டு இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.